ரபீந்திரநாத் தாகூர். ரபீந்திரநாத் தாகூர் 1861ஆம் ஆண்டு மே 7ஆம் நாள் கல்கத்தாவில் பிறந்தவர். இவருடைய தந்தையார் பெயர் தேவேந்திரநாத் தாகூர், தாயார் பெயர் சாரதா தேவி. இவருடைய தந்தை தேவேந்திரநாத் தாகூர் ராஜாராம் மோகன் ராய் அவர்களால் உருவாக்கப்பட்ட பிரம்ம சமாஜத்தை வழிநடத்தியவர். இந்தியன் மிரர் என்ற பத்திரிகையை நடத்தியவர். இவருடைய சகோதரர் சத்யேந்திரநாத் தாகூர் இந்தியாவின் முதல் இந்திய குடிமை பணி ஆட்சியாளர் ஆவார். ரபீந்திரநாத் தாகூர் பாரம்பரியத்தில் வேரூன்றிய நவீன மனிதர் என்றும் கிழக்கையும் மேற்கையும் இணைத்த தீர்க்கதரிசி என்றும் அழைக்கப்பட்டார். தம்முடைய இளம் வயதிலேயே கவிதைகள் எழுத தொடங்கினார். 1913ஆம் ஆண்டு கீதாஞ்சலி என்னும் கவிதை நூலுக்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றார். ஆசியாவிலேயே இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பெற்றவரும் முதல் ஐரோப்பியர் அல்லாதவரும் இவரே. 1919ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜாலியன் வாலாபாக் படுகொலையால் மனமருந்திய தாகூர் ஆங்கிலேய அரசை கண்டித்து அவர்கள் வழங்கிய சர்பட்டத்தையும் நைட்வுட் என்ற பட்டத்தையும் திருப்பி அளித்தார். 2000க்கும் மேற்பட்ட இசைப்பாடல்கள், 1000க்கும் மேற்பட்ட கவிதைகள், ஏறக்குறைய 20 பெரு நாடகங்கள், குறுநாடகங்கள், 8 நாவல்கள், 8க்கும் மேற்பட்ட சிறுகதை தொகுப்புகள் என இலக்கியத்தில் பல்வேறு வடிவங்களிலும் நூல்களை எழுதியுள்ளார். 1921இல் விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவினார். குருதேவ் என்று அனைவராலும் அன்புடன் அழைக்கப்பட்டார். தாகூரின் ஜனகன மன என்னும் பாடல் இந்தியாவின் நாட்டுப்பண்ணாகவும், அமர்சோனர் பங்களா என்னும் பாடல் வங்காளதேசத்தின் நாட்டுப்பண்ணாகவும் இன்றும் பாடப்பட்டு வருகின்றது. தேசிய கீதம் முதல் முறையாக 1911ஆம் ஆண்டு கல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் தாகூர் அவர்களால் முதல் முறையாக பாடப்பட்டது. சாகித்ய அகாடமி வெளியிட்டுள்ள தாகூரின் கடிதங்கள் என்னும் நூலை தமிழில் மொழியாக்கம் செய்தவர் தானா குமாரசாமி அவர்கள். தாகூர் அவர்கள் தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு, வங்கம், பாலி, ஆங்கிலம் ஆகிய மொழிகளை கற்றுத் தேர்ந்தவர். வங்க அரசு தமிழ், வங்க மொழிகளுக்கு இவர் ஆற்றிய தொண்டை பாராட்டி நேதாஜி இலக்கிய விருது அளித்து சிறப்பித்துள்ளது. வணக்கம். வீடியோ பிடிச்சவங்க வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.